இனிமேல் திமுக கழகத்தை பட்டியலினத்தை சார்ந்தவர்கள் யாரும் ஆதரிக்க கூடாது என்றெல்லாம் அறிக்கை விடுகிறார்கள். விடுதலை சிறுத்தைகளும் தங்களோடு வந்து கலந்து கொள்ள வேண்டும் என்று அழைத்திருக்கிறார்கள். ஆம்ஸ்ட்ராங் படுகொலையை கண்டிப்பதும் அவருக்கான இறுதி வணக்க நிகழ்வுகளை நடத்துவதும் விடுதலை சிறுத்தைகள் மேற்கொள்ளக்கூடிய பணிகளாக இருக்கலாம். சில அற்பர்கள் நம்மையும் சேர்த்து கொண்டு நம்மோடு நின்று கொண்டு நம் முன்னணியில் திமுக அரசையும் கூட்டணியையும் எதிர்த்து முழக்கமிட்டு இந்த கூட்டணியை குலைக்க முயற்சி செய்கிறார்கள். கூட்டணியில் இருந்தாலும் அரசுக்கு சுட்டிக்காட்ட வேண்டிய குறைகளை நாம் சுட்டிக்காட்ட தயங்கியதில்லை. நம்மோடு புகுந்து கொண்டு தங்கள் உள்நோக்கத்தை கொண்டு வந்து அரசியலை கலப்பதற்கு சில அற்பர்கள் முயற்சி செய்கிறார்கள். நீங்கள் தனித்தொகுதியில் தானே போட்டியிடுகிறீர்கள், பொது தொகுதியில் போட்டியிட முடியுமா? அறிஞர் அண்ணா அவர்களை தவிர நாவலர், கலைஞர், பேராசிரியர் அத்தனை பேருமே 30 வயதுக்கு உட்பட்டவர்கள். திமுக கழகத்தின் இளைஞர் அணிக்கு நம்முடைய நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். ஆயிரத்தி 1949 ஆண்டு திராவிட முன்னேற்றக் கழகம் தொடங்கப்படும் போது அதில் இளைஞர் அணி என்று தனியாக ஓர் அணி இல்லை. அதற்கு ஒரு காரணம் இருந்தது. அறிஞர் அண்ணா அவர்களை தவிர நாவலர், கலைஞர், பேராசிரியர் அத்தனை பேருமே 30 வயதுக்கு உட்பட்டவர்கள். எனவே திமுகவே ஒரு இளைஞர் அணியாகத்தான் இருந்தது, தனியாக ஒரு அணி தேவைப்படவில்லை. பிறகு 1980 ஆண்டு இன்றைய தமிழ்நாட்டின் முதலமைச்சர், கழகத்தின் தலைவர் தளபதி அவர்களின் தலைமையில் அந்த இளைஞர் அணி தொடங்கப்பட்டது. இன்றைக்கு 44 ஆண்டுகளை நிறைவு செய்து 45வது ஆண்டில் அடியெடுத்து வைக்கிறது. நம்முடைய விளையாட்டுத்துறை அமைச்சர், நம்முடைய நம்பிக்கைக்கு உரிய எதிர்கால நம்பிக்கையாக விளங்குகிற தம்பி உதயநிதி அவர்கள் இளைஞர் அணியினுடைய செயலாளராக இன்றைக்கு பணியாற்றி வருகிறார். திமுக கழகத்தின் இளைஞர் அணிக்கு நம்முடைய நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நேரத்தில் திமுகவிற்கு எத்தனை விதமான எதிர்ப்புகள் எந்தெந்த இடங்களில் இருந்தெல்லாம் வருகின்றன என்பதை எண்ணி பார்க்க வேண்டியிருக்கிறது. எப்படியாவது 2026 ஒரு சிக்கலை திமுகவுக்கு ஏற்படுத்திவிட வேண்டும் என்கிற நோக்கில் யார் யாரெல்லாமோ கைகோத்து கொண்டு செயல்பட முயற்சிக்கிறார்கள். அதற்கு எதையோ கூட களமாக ஆக்கி கொள்ளுகிறார்கள். பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய தமிழ்நாட்டின் தலைவராக இருந்த ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் கொல்லப்பட்ட 16வது நாள் இன்று என்பதால் இன்றைக்கு சில நினைவேந்தல் நிகழ்ச்சிகள் அங்கும் இங்கும் நடைபெற இருக்கின்றன. அதில் சிலர் தேவையில்லாமல் இனிமேல் திமுக கழகத்தை பட்டியலினத்தை சார்ந்தவர்கள் யாரும் ஆதரிக்கக்கூடாது என்றெல்லாம் அறிக்கை விடுகிறார்கள். அவர்கள் அந்த நினைவேந்தல் நிகழ்ச்சி நடத்தும்போது விடுதலை சிறுத்தைகளும் தங்களோடு வந்து கலந்து கொள்ள வேண்டும் என்று அழைத்திருக்கிறார்கள். அதற்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர், எழுச்சி தமிழர் திருமாவளவன் அவர்கள் மிகச் சரியாக ஒரு பதில் உரையை நேற்றைக்கு தந்திருக்கிறார். அவருடைய கூற்றுப்படி ஆம்ஸ்ட்ராங் படுகொலையை கண்டிப்பதும் அவருக்கான இறுதி வணக்க நிகழ்வுகளை நடத்துவதும் விடுதலை சிறுத்தைகள் மேற்கொள்ளக்கூடிய பணிகளாக இருக்கலாம். ஆனால் தனியாக நின்று அதனை நடத்துங்கள். ஏன் தனியாக நின்று என்று குறிப்பிடுகிறார்? அதையும் அவரே சொல்லுகிறார். சில அற்பர்கள் நம்மையும் சேர்த்து கொண்டு நம்மோடு நின்று கொண்டு நம் முன்னணியில் திமுக அரசையும் கூட்டணியையும் எதிர்த்து முழக்கமிட்டு இந்த கூட்டணியை குலைக்க முயற்சி செய்கிறார்கள். அதுதான் உண்மையாக நடக்க இருக்கிற முயற்சி என்பதை நாம் அறிவோம். திருமாவளவன் அவர்கள் தெளிவாக சொல்லுகிறார். நாம் கூட்டணியில் இருந்தாலும் கூட திமுக கழகத்தினுடைய அரசில் நமக்கு மாற்று கருத்துகள் வருகிற போது, அரசில் சில குறைகளை நாம் பார்க்கிற போது நாம் எதிர்த்து ஆர்ப்பாட்டங்களை நடத்தி இருக்கிறோம். இப்போது கூட கள்ளக்குறிச்சியில் நாம் ஒரு ஆர்ப்பாட்டத்தை நடத்தினோம். எனவே கூட்டணியில் இருந்தாலும் அரசுக்கு சுட்டிக்காட்ட வேண்டிய குறைகளை நாம் சுட்டிக்காட்ட தயங்கியதில்லை. விடுதலை சிறுத்தைகள் கட்சி எப்போதும் அதில் உறுதியாக இருக்கிறது. ஆனால் எந்த ஒன்றையும் நாம் தனித்துத்தான் செயல்பட வேண்டும். ஏனென்றால் நம்மோடு புகுந்து கொண்டு தங்கள் உள்நோக்கத்தை கொண்டு வந்து அரசியலை கலப்பதற்கு சில அற்பர்கள் முயற்சி செய்கிறார்கள். அவர்களுக்கு எக்காரணம் கொண்டும் இடம் கொடுத்து விடாதீர்கள் என்று மிக கவனமாக சொல்ல வேண்டிய நேரத்தில் இந்த கருத்தை திருமாவளவன் அவர்கள் சொல்லியிருக்கிறார். இன்னொன்றையும் இணைத்து சொல்லியிருக்கிறார். சில பேர் சொல்லுகிறார்கள்,
நீங்கள் தனித்தொகுதியில் தானே போட்டியிடுகிறீர்கள், பொது தொகுதியில் போட்டியிட முடியுமா? ஒருவர் சில நாட்களுக்கு முன்பு கேட்கிறார், ஸ்டாலின் உங்களுக்கு ஒரு பொது தொகுதியாவது விட்டு தருவாரா என்று. நேற்றைக்கு பேராயர் எஸ்ரா சர்க்குணம் அவர்களினுடைய 86வது பிறந்த நாள் விழாவில் கலந்து கொள்ள சென்றிருந்தபோது முதலமைச்சர் அந்த விழாவிற்கு வருவதற்கு சில நிமிடங்களுக்கு முன்பு நானும் அண்ணன் பீட்டர் அல்ஃபோன்ஸ் அவர்களும் எழுச்சி தமிழர் திருமாவளவன் அவர்களும் பேசி கொண்டிருந்தோம். அப்போதும் இது குறித்து நான் கேட்டேன். அதற்கு மிகச் சரியாக திருமாவளவன் விடை சொன்னார். எத்தனையோ முறை பொது தொகுதியிலே நாங்கள் போட்டியிட்டிருக்கிறோம். எங்கள் பொதுச் செயலாளர் சிந்தனை செல்வன் கூட பொது தொகுதியிலிருந்து தானே போட்டியிட்டார் என்று அவர் கேட்டார். இந்த இடத்தில் நாம் இன்னொன்றையும் கவனத்தில் கொள்ள வேண்டும். ஒரு தொகுதி தனித்தொகுதி என்று சொன்னால் அங்கே பட்டியலினத்தை சார்ந்த மக்கள் மட்டும் வாக்களித்து ஒருவர் வெற்றி பெற்றுவிட முடியாது. அந்த தொகுதியிலே இருக்கிற எல்லோரும் தான் வாக்களிக்கிறார்கள். ஒருவர் வெற்றி பெறுகிறார் என்றால் அது தனித்தொகுதி என்று அழைக்கப்பட்டாலும் பட்டியலின மக்களின் வாக்குகளை மட்டுமல்ல, மற்றவர்களின் எல்லோருடைய வாக்குகளையும் பெற்றுத்தான் ஒருவர் வெற்றி பெற முடியும். நாம் இதனை மிகச் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். தனித்தொகுதி என்று சொன்னாலும் பட்டியலின மக்களின் வாக்குகளை மட்டுமே பெற்று ஒருவர் வெற்றி பெற முடியாது. பொது தொகுதி என்று சொன்னாலும் பட்டியலின மக்களின் வாக்குகளை பெறாமல் ஒருவர் வெற்றி பெற முடியாது. எனவே வாக்குகள் கலந்துதான் விழுகின்றன. அந்த மக்கள் ஒடுக்கப்பட்ட மக்கள் என்பதற்காக, அவர்கள் உரிமைகள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதற்காக தனித்தொகுதி என்று ஒரு அடையாளம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதையே நாம் எண்ணி பார்க்கலாம். இரட்டை வாக்குரிமை என ஒன்று வந்தது. அப்போது ஒரு தொகுதியில் இருக்கிற பட்டியலின மக்கள் மட்டுமே வாக்களித்து ஒருவரை தேர்ந்தெடுப்பார்கள். பிறகு அனைவரும் சேர்ந்து வாக்களித்து இன்னொருவரை தேர்ந்தெடுப்பார்கள். ஒரு தொகுதிக்கு 2 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் 1952 இருந்தார்கள். அப்படியானால் அந்த தொகுதியில் இருக்கிற பட்டியலின மக்களுக்கு இரட்டை வாக்குரிமை உண்டு. ஒன்று தங்களுக்காக போட்டியிடுகிற வேட்பாளருக்கு, இன்னொன்று பொதுவாக போட்டியிடுகிற வேட்பாளருக்கு என்று பட்டியலின மக்கள் 2 வாக்குகளை அளிப்பார்கள். அது 1952ஆம் தேர்தலில் மட்டும்தான் நடைபெற்றது. பிறகு ஒரு மனிதர் ஒரு வாக்கு, ஒரு வாக்கு ஒரு மதிப்பு என்கிற அடிப்படையில் இரட்டை வாக்கு முறை இல்லாமல் போயிற்று. அதிலே எரவாடா சிறையில் அண்ணல் காந்தியடிகள் அவர்கள் அதை எதிர்த்து உண்ணாவிரதம் தந்ததும், அம்பேத்கர் போன்றவர்கள் அதை எதிர்த்ததும் பழைய வரலாற்று நிகழ்வுகள். ஆனால் இன்றைக்கு அப்படி இல்லை என்பதற்காக நாம் இதை குறிப்பிடுகிறோம். எனவே தனித்தொகுதி என்றாலும் அதில் எல்லா மக்களின் வாக்குகளும் இருக்கின்றன. பொது தொகுதி என்றாலும் அதில் பட்டியலின மக்களின் வாக்குகளும் இருக்கின்றன. அவர்களுக்கு ஒரு மதிப்பு கொடுப்பதற்காக தனித்தொகுதி என்று அறிவிக்கப்படுகிறதே தவிர, எனவே தனித்தொகுதியில் தான் நீங்கள் நிற்க முடியும், பொது தொகுதியில் உங்களால் நிற்க முடியுமா, பொது தொகுதியை உங்களுக்கு திமுக விட்டு கொடுக்குமா என்று கேட்கிறவர்கள் திமுகவுக்குள் ஒரு கூட்டணியில் குழப்பத்தை கொண்டு வந்துவிட முடியாதா என்கிற எதிர்பார்ப்பில் சொல்லுகிறார்கள். நாம் அது குறித்து கவலை கொள்ள வேண்டியதில்லை. திருமாவளவன் அவர்கள் மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார். அற்பர்களினுடைய கோரிக்கைகளுக்கு செவிமடுக்காதீர்கள் என்று தன் கட்சி தொண்டர்களுக்கு அவர் எடுத்து சொல்லியிருக்கிறார். அற்பர்கள் என்று யாரை அவர் குறிக்கிறார் என சொல்லவில்லை என்றாலும் யாரை அவர் சொல்கிறார் என்பது எல்லோருக்கும் தெரியும். எனவே நாமும் தனியாக சொல்ல வேண்டியதில்லை. ஒன்றே ஒன்றை சொல்ல வேண்டும். மிக தெளிவான கொள்கை உறுதியோடும் தெளிவான பார்வையோடும் இருக்கிற விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் எழுச்சி தமிழர் திருமாவளவனை எவ்வளவு பாராட்டினாலும் தகும். சாதி இழிவு நீங்க பாடுபட்ட சமூக விஞ்ஞானிகள் பெரியார் மற்றும் அம்பேத்கரின் தத்துவங்களையும் லட்சியங்களையும் எடுத்து இயம்பும் நூல் கருப்பும் நீலமும். ஆசிரியர்கள் சாரதா தேவி, குண சந்திரசேகர், இக்லாஸ் ஹுசைன். விலை ரூபாய் 150 மட்டும். புத்தகம் வாங்க திரையில் தெரியும் தொலைபேசி எண்களை தொடர்பு கொள்ளுங்கள். மேலும் கருஞ்சட்டை பதிப்பகத்தின் இணையதளத்துக்கு வாருங்கள்.